நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நடிகரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாட மக்கள் நீர் இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடைக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ அவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனின் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டாள் என்கிறார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145, 8-9, 13-14 மற்றும் 17-18 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவராயிருக்கின்றார்.
ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுதியாக முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவர் காட்டுகிறார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல் மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாம் மதிப்பு கொடுப்பது போல மகனும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிப்பும் அதிகாரத்தையும் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதார் அவரை அனுப்பிய தந்தையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்பு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாக இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவர் குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர்.
நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களே, வருகின்ற நாட்களிலே யூதர்களுக்கு இடையேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடையேயும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் இந்த கருத்து போராட்டம் நடக்கும். யூதர்கள் இயேசுவை பார்த்து மனித கண்ணோட்டத்திலே அவரை ஒரு மனிதனாக வைத்து அவருடைய சொல்லையும் செயலையும் கணிப்பார். ஆண்டவர் அதே சமயத்தில் யூதர்களை பார்த்து தான் கடவுள் என்ற முறையில் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லுவார். இந்த இரண்டு கருத்து வேறுபாடும், தன்னை கடவுள் என்று அவர் வெளிப்படையாக பேசுவதும், தன்னுடைய செயல்களை எல்லாம் கடவுளுடைய செயல் என்று சொல்லுவதும், யூதர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய வாதம். இதையே அவருடைய மரணத்திற்கு காரணமாக சொல்லுவார்கள். ஆண்டவர் கடவுள் என்ற முறையில் ஓய்வு நாளை மீறுவார். ஓய்வு நாளை ஏற்படுத்தியவர் ஆண்டவர் தான். ஆகவே ஓய்வு நாள் அவருக்கு கட்டுப்பட்டது. இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தந்தையும் அவரும் ஒன்றே, நானும் தந்தையும் ஒன்றே என்ற இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். கடவுள் என்ற முறையில் கடவுளுடைய மகனாக இருக்கின்றார். கடவுளும் மனிதனும் என்ற முறையில் இறைவனுக்கு இணையாக இருக்கின்றார். அவருடைய மனித தன்மை தெய்வீகத்தோடு இணைந்து அந்த தெய்வீக தன்மையை மனித முறையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். இதை புரிந்து கொள்ள முடியாத யூதர்கள் அவரை சாதாரண மனித கண்ணோட்டத்திலே குற்றம் சொல்லி சிலுவையில் அறிவதற்கு ஒரு காரணமாக வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் பேசுகின்ற பொழுது, நானாக எதையும் செய்வது கிடையாது, தந்தை எனக்கு கட்டளையிட்டதை தான் நான் செய்கின்றேன். நானும் தந்தையும் ஒன்றே. அவரிடத்தில் நான் கண்டதையும் கேட்டதையும் தந்தை கட்டளையிட்டதையும் தான் நான் செய்கின்றேன். இந்த வசனம் யூதர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத கருத்து. மனித கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற அவர்களுக்கு இயேசுடைய செயல்கள் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக செயல். சில காரணங்களை அவர் சொல்லுவார். தந்தை உயிர் கொடுக்கின்றவர், தந்தை உயிரின் ஊற்று. ஆகவே மகனும் அவ்வாறே உயிர் கொடுக்கின்றவர், உயிரின் ஊற்று. அதனால்தான் மரித்த லாசருக்கு உயிர் கொடுக்கின்றார், நாயின் பட்டணத்து மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார். இயேசுனுடைய செயல்களிலே மரித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த செயல் மனித கண்ணோட்டத்தில் அல்ல, தெய்வீக கண்ணோட்டத்திலே பார்க்கின்றோம். தந்தையை போன்று மகனும் உயிரளிக்கின்றார். நிலை வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்வார். மரணத்திற்கு பின் என்றென்றைக்கும் வாழக்கூடிய அந்த வாழ்வை மகன் அளிக்க முடியும், தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று மரணத்திற்கு பின் இருக்கப் போகின்ற நித்திய பேரின்ப வாழ்வை கொடுக்கின்ற வல்லமை எனக்கு உண்டு என்பதை அவருக்கு சொல்லுவார். இதனால் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள். நிலை வாழ்வு என்பது இயேசு கடவுள் என்ற முறையில் கொடுக்கக்கூடியது. அருட்சாதன வழியாக ஞானசானம், உறுதி பூசல் மற்ற எல்லா அருட்சாதன வழியாக கடவுள் கொடுக்கின்ற அந்த நிலை வாழ்வு. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற முறையில் நிலை வாழ்வை பெற்றிருக்கின்றோம். மரணத்திற்கு பின் நாம் நிலை வாழ்வை பெற்று வாழ்வோம் என்பது உறுதி. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது தந்தை எனக்கு கொடுத்த அதிகாரம், மனிதர்களுக்கு இந்த அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவார். தந்தை
வாழ்வின் ஊற்றாக இருப்பது போன்று நானும் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றேன். இதுதான் எல்லா அருட்சாதனங்களிலும் நடக்கின்ற நிகழ்ச்சி. எந்த சாதனத்தை எடுத்தாலும் வாழ்வின் ஊற்று. நம் எல்லோரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக்குவதும், கடவுளுடைய தன்மையை வாங்கி கொள்வதும், பாவ மன்னிப்பு பெறுவதும், அருள் வாழ்வை நிறைவாக பெறுவதும் கடவுள் கொடுக்கின்ற செயலாகும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தா, நின் சித்தம் போலும் கரத்தா நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், பரிசுத்தமாக்கி விடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையிலிருந்து கனிவுடன் போக்கிடமை வேண்டுகின்றோம். அது எங்களின் புத்துணர்வையும் மீட்பையும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்குரிய பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற செய்கின்றீர்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் தம்மை வழிபடுகின்றனர், உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் கேருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் கருத்தை, எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அடைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடையும்.
இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா உன் மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா சின்ன இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா என் உள்ளத்தில் காரையுண்டு கூரைகள் பல உண்டு உன் மொழியில் நீரை உண்டு இதய சுகமுண்டு என் உள்ளத்தில் கரையுண்டு உரைகள் பல உண்டு உன் மொழியில் நீரை உண்டு இதய சுகமுண்டு இறைவனே என் வாழ்விலே என்றும் நீ துணை இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா உன் மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள்
தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதிப்பது ஆக உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார்கள் உமது பரிவிரக்கத்தின் ஆதரவால் பாதுகாப்பு பெறுவார்களாக. அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாகிய உம்முடன் வந்து சேர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலையடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலையடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உலகத்தில் மனிதன் பிறப்பதும் இறப்பதும் தினம் தினம் நடப்பதுதான். பிறந்தவன் இறைவனில் கலந்து வாழ்வது சிலருக்கு கிடைப்பதுதான். உந்தன் தோள் மீதிலே எந்த நேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தார். உந்தன் தோள் மீதிலே எந்த நேசு தெய்வம் கண் உறங்கிட நீ பிறந்தார். மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. எல்லா காலமும்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.